இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டீல்ஸு. இப்போ என்னென்ன டீல்ஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், இது டீல்ஸ் நம்மளுடைய மெயின் அட்வான்டேஜ் என்ன, நம்ம டீல்ஸ் வந்து லாஜிஸ்டிக்ஸ் வரைக்கும் ஃபுல்லாகவே ட்ராக் பண்ணிடலாம், ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும். ஸோ இப்போ அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு காஸ்ட் கேல்குலேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மற்ற சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்வாய்ஸ் பேமெண்ட்ஸ்லேருந்து வந்து காஸ்ட் வந்து கேல்குலேட் பண்ணணும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சேல்ஸ் சிஆர்எம்லேருந்தே வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டருக்காக நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோன்றதை நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து டீல்ஸு, அது வந்து என்ன டைப் ஆஃப் டீல்ஸ், அந்த டீல்ஸோட ஸ்டேட்டஸ் என்ன, இது மாதிரி நம்ம வந்து ரோக்கும் கலர் கொடுத்துருவோம். இது என்ன சோர்ஸ்லேருந்து வந்திருக்கு, அதுக்கப்புறம் அதோட வேல்யூ என்ன, இந்த வேல்யூ பேஸ் பண்ணி மேலே வந்து உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ இப்போ பெண்டிங் லெவலில் இருக்குது, ப்ராசஸிங் லெவலில் இருக்குது, கோயிங் டு க்ளோஸ் லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேஸ் பண்ணி நம்ம ஃபாலோ அப்ஸு, என்ன கம்பெனி பேஸ் பண்ணி ஆர்டர் கொடுத்துருக்காங்க, யாருக்கு வந்து அசைன் பண்ணியிருக்காங்க, ஃபோன்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து உங்களால் இங்கேருந்தே பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்கள் மல்டி செலக்ட் பண்ணிங்கன்னா மல்டி செலக்ட் ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பல்க் ஆப்ஷன்ஸுமே வந்து உங்களுக்கு இருக்கும். இது வந்து ஃபாலோ அப்ஸ். ஸோ என்னென்ன ஃபாலோ அப்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு இருக்குது நெக்ஸ்ட் அப்படி சொல்லி இது வந்து பெண்டிங் ஃபாலோ அப், கம்ப்ளீட்டட் ஃபாலோ அப்லாம் உங்களுக்கு கீழே இருக்கும், கிரீன் கலரில் காமிக்கும். இப்போ அனிதா குரூப்ஸ்னு ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க. அந்த எம்ப்ளாயி வந்து ஃபைனல் ஸ்டேஜில் எத்தனை லீட்ஸ் வச்சிருக்காங்க, ப்ராசஸிங்கில் எத்தனை வச்சிருக்காங்க, கம்ப்ளீட்டட்ல எத்தனை வச்சிருக்காங்க, கோயிங் டு க்ளோஸில் எத்தனை வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தெரியும். அவங்களுடைய க்ளோஸ் ஒன் எவ்வளோ இருக்குது, க்ளோஸ் லாஸ்ட் எவ்வளோ இருக்குது. நீங்கள் இங்கே பீரியட் வந்து ஃபில்டர் போட்டுக்கலாம். ஸோ என்கொயரி லெவலில் இருக்குது, கொட்டேஷன் லெவலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு நம்ம பார்க்க முடியும். அவங்க விசிட்ஸ் எவ்வளோ போயிருக்காங்க, கால்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அவங்கள பேஸ் பண்ணி டீல்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குது, ஃபாலோ அப்ஸ் எவ்வளோ இருக்குது, ரிமைண்டர்ஸ் எவ்வளோ இருக்குது. இது வந்து ரொம்ப பெரிய சார்ட்டு. இது சார்ட் வந்து நீங்கள் எடுத்து வச்சிங்கனாவே வந்து நம்மளுக்கு ஒரு எம்ப்ளாயியோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு இங்கே தெரிஞ்சிடும். இது வந்து ஃபாலோ அப்ஸ் நம்ம அங்கே காமிச்சிருந்தோம். அந்த ஃபாலோ அப்ஸ் வந்து இங்கே தனியாக எடுத்து காமிச்சிருக்காங்க, டோட்டல் ஃபாலோடு என்ன சொல்லிட்டு. இப்போ ஒரு எம்ப்ளாய்க்கும் அவங்களோட ஃபாலோ அப்ஸ் மட்டும் தான் தெரியும், ஓவரால் ஃபாலோ அப்ஸ் தெரியாமல். அட்மின்க்கு மட்டும் ஓவரால் வந்து நமக்கு தெரியிற மாதிரி வச்சுக்கலாம். அட்மின்க்கோ இல்லை நீங்கள் வேறு யாருக்கு குளோபல் ஆக்சஸ் கொடுக்குறீங்களா அவங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்ஸ், ஒரு கம்பெனி பேஸ் பண்ணி என்னென்ன கான்டாக்ட்ஸ் இருக்குது. இப்போ கஸ்டமர் ஐடி என்ன, அவங்க அந்த கம்பெனியில் வந்து ஒரு 4 கான்டாக்ட்ஸ் நம்ம சேவ் பண்ணியிருந்தோம், அந்த 4 கான்டாக்ட்ஸுமே நம்மளுக்கு இங்கே வந்துடும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சிஆர்எம்ல ரன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.